ஏற்கனவே ஹைகோர்ட்டா மைரான்னு சொன்னேன், அதையும் வேடிக்கை பார்த்து இப்போ என்ன பண்ணுறான், ஒரு கார்த்திகை தீபத்தை ஒட்டி இதே மாதிரி போலீஸ் ஒரு சென்ட்ரி என்ன பண்ணுறான், ஆடு கோழி கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லுறான். சொல்லும்போது இன்ஸ்பெக்டர், அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டருக்கு விவரம் தெரியாமல் இதை நிறுத்திட்டு ஆர்எஸ்எஸ்காரங்க இதை லாபமாக எடுத்து போராட்டம் பண்ணிடுறாங்க. திமுக ரொம்ப திறமையாக கையாளுறாங்க. சங்கிகள் 4 பக்கம் தீ வச்சுட்டு வர்றேன், 4 பக்கம் தீ வச்சுட்டு வர்றேன். 4 பக்கம் தீயை அணைத்து மக்களை நல்வழிப்படுத்தி மத நல்லிணக்கத்தோடு கொண்டு போவதற்கான வேலையை அற்புதமாக நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செய்துக்கிட்டு இருக்கிறத இதில் நல்ல பேர் வந்துருச்சு. அப்போ என்ன நோக்கம்னு கேட்டால், அந்த அவங்க சொல்கிறாங்களே எல்லைக்கல், அந்த எல்லைக்கல்லுக்கு போகிறதுக்கு அவங்க நோக்கம், ஜிஆர்எஸ் உடைய நோக்கம் அதுவாக இருந்தால் தவறு. அந்த தர்காவுக்குள்ளே போகணும், தர்காவுக்குள்ளே போய் தான் அந்த இடத்துக்கு போக முடியும். நீதித்துறை, நிர்வாகத்துறை, ஆட்சித்துறை இருக்குது. சட்டம் இயற்றக்கூடிய சட்டமன்றத்துக்கு கட்டுப்பட்டு தான் அனைத்து துறையும். நேற்று எச் ராஜா சொல்கிறேன், என் காலில் போட்டிருக்கிற செருப்புக்கு கீழே நான் மதிப்பேன் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய உத்தரவைன்னு சொன்னால், ஜிஆர்எஸ் உத்தரவை அப்படி தான் நாங்கள் மதிப்போம்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இதை வேடிக்கை பார்க்கலாமா? ஏற்கனவே ஹைகோர்ட்டா மைரான்னு சொன்னேன், அதையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐஏஎஸ் படித்தவருடைய உத்தரவை 144 நான் போட்டிருக்கிற செருப்புக்கு கீழே மதிப்பேன்னு பூனல் உனக்கு பெருசா?